ஸ்பாட் டு பிளேட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து கோயம்புத்தூர்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி, அரிசியும் பருப்பும் சாதம். இந்த ரெசிபி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால எனக்கு தெரிஞ்ச ஒரு கோயம்புத்தூர் பொண்ணுகிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதில் இருந்து இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு பெருசாக காய்கள்லாம் எதுவுமே தேவையில்லை. பேசிக்காக வெங்காயம், தக்காளி தேவை, அவ்வளோதான். இது செய்ய தேவையான பொருள் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் சாதம் பண்ணுறதுக்காக மெஷர்மெண்ட் கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாடு செய்ய பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ 3/4 கப் அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து மெஷர்மெண்ட் கப்பில் அளந்திருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது கிளாஸ் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த அரிசியும் பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். இப்போ குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு 6-7 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு இதோட போட்டுக்கோங்க. அப்படியே முழுசாகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இதோடவே உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் ஒரு 10 வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் வந்து நீங்கள் ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும். நல்லா பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்ததுன்னா 2 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா தொக்கு பதத்துக்கு வதங்கி வரணும். பாருங்கள், இந்த மாதிரி தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் நம்ம நார்மலாக வீட்டில் சாம்பார் செய்ய பயன்படுத்துகிற சாம்பார் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் இதுக்கு மசாலா பொருட்கள். நம்ம தனியாக சீரகத்தூள், மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தழையை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம நார்மலாக புழுங்கல் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றோம் இல்லையா, அதே அளவு தான் இதுக்கும். நம்ம அரிசியும் பருப்பும் சேர்ந்து 1 கப் எடுத்திருக்கோம், அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் எந்த கப்பில் அரிசி பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பிலையே தண்ணியும் அளந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியையும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டுக்கலாம். நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபி, அப்புறமா ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எல்லாம் நிறைய நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை மூடி விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டீங்க அப்படின்னா நம்மளோட அரிசியும் பருப்பும் சாதம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து ஒரே 1 டீஸ்பூன் நெய் மட்டும் மேலே விட்டுட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்ப ஈஸியான அரிசியும் பருப்பும் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் காரத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதோட வந்து முட்டை பொரியல், இல்லைன்னா வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் ஃப்ரை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.